வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா டெய்லி நம்ம 100 ருபீஸ் சேவ் பண்ணோன்னா 1 இயரில் நமக்கு எவ்வளோ மணி சேவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி இட்ஸ் அரவுண்ட் 36,000 ருபீஸ் நமக்கு சேவ் ஆகும். ஸோ அதை எப்படிலாம் சேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் ஒரு 7 ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி டீ காஃபிக்கு பண்ணுற செலவுகளை கம்மி பண்ணிக்கணும். டீ காஃபி அண்ட் தென் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வெளியில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணலாம். ஸோ வீட்லேயே டீ காஃபி ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம். அண்ட் தென் ஸ்நாக்ஸுமே ஹெல்த்தியாக என்ன ஸ்நாக்ஸ் இருக்கோ அதை வீட்டிலே ரெடி பண்ணி சாப்பிடலாம். அண்ட் தென் பட்ஜெட் எழுதுறது அப்படின்னா என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு வெளியில் போகிறீங்க அப்படின்னா என்னென்ன செலவு பண்ணுறீங்களோ அது ஒரு 10 ரூபா இருந்தாலும் சரி, 20 ருபீஸாக இருந்தாலும் சரி, அதை அன்றைக்கி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான செலவுகள் என்னென்ன பண்ணுமோ அது எல்லாத்தையும் நோட் பண்ணி வைக்கிறது. அது எக்ஸ்ட்ரா எதுவும் அன்வான்ட் செலவு இருந்துச்சுன்னா அதை கம்மி பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் கண்ட்ரோல் பண்ணணும். அது எப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீடு அண்ட் தென் வாண்ட்டு. நீடுங்கிறது நமக்கு அத்தியாவசியமான பொருள் எது ரொம்ப தேவைப்படுதோ அதுதான் நீட்ஸில் வரும். ஸோ நம்ம வாண்ட்னா நமக்கு பிடிச்சி நம்ம வாங்குகிற பொருட்கள். ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு எது நமக்கு தேவையோ அதை மட்டும் வாங்கினாலே போதும் ஆன்லைன் ஷாப்பிங்கில். அண்ட் தென் ஃபோர்த் ஒன் மளிகை சாமான் லிஸ்ட்டு ரெடி பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி எல்லோரும் மந்த்லி மளிகை சாமான் வாங்குறவங்களா இருப்பாங்க. ஒரு சிலர் வீக்லி வாங்குறவங்களாகவும் இருப்பாங்க. ஸோ நமக்கு என்னென்ன மளிகை சாமான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணோன்னா நம்ம கடைக்கு போகும்போது அன்வான்ட் திங்ஸ் எக்ஸ்ட்ராவாக நம்ம எதுவும் வாங்காமல் அதை கண்ட்ரோல் பண்ணலாம் மளிகை சாமான் லிஸ்ட் ரெடி பண்ணோன்னா. அண்ட் தென் உண்டியலில் சேவ் பண்ணுறது. ஸோ நம்ம எல்லாருமே உண்டியலில் டெய்லி ஒரு அமௌண்ட் போடணும். ஒரு 50 ருபீஸ் போடணும், இல்லை 100 ருபீஸ் போடணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லியும் அதில் போட்டு வச்சோம்னா கண்ணுக்கு தெரியாமையே நம்ம ஒரு ஒரு சர்டன் அமௌண்ட் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 6th ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணலாம். ஸோ அன்வான்டாக என்னென்ன லைட்டு, ஃபேனு இதெல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறது நமக்கு எக்ஸ்ட்ரா செலவை கம்மி பண்ணும். 7th ஒன்று என்னென்னா ஆட்டோ, அப்படி இல்லை பைக் ட்ரிப்புன்னு சொல்ல முடியாது, இங்கே பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போகிறோம், ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த டைமில் பைக் யூஸ் பண்ணாமல் நடந்தே போகலாம். நடந்து போகிறதுனால நமக்கு அது ஹெல்த்தியும் கூட. ஸோ பெட்ரோலும் சேவ் ஆகும். ஸோ இதுதான் நான் சொன்ன 7 ட்ரிக்ஸு. ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே டெய்லியும் நியர்லி ஒரு 100 ருபீஸ் சேவ் ஆகும். 100 ருபீஸ் 1 இயருக்கு ஆல்மோஸ்ட் 36,000 நம்ம சேவ் பண்ணலாம். 1 மந்த்துக்கு 3,000 சேவ் ஆகும். ஸோ 1 இயர்க்குன்னு பார்க்கும்போது 36,000 சேவ் ஆகும்.